மியூச்சுவல் ஃபண்டு எப்பயுமே வெறும் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி இருந்தால் கொஞ்சம் கேஷ் வைப்பாங்க. ஆனால் 95% ஆஃப் த வேல்யூ எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்கும். ஸோ எஸ்ஐஎஃபோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகே, இது என்ன பண்ண போகுது, எதுக்கு இது கொண்டு வந்தாங்க, என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம 5,000 இல்லாமல் 5, 10 lakhs 20 lakhs 30 lakhs போடுறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக போர்ட்ஃபோலியோ வேணும், ஆர் எனக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோ வேணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து பிஎம்எஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. 75% வந்து எஸ்ஐஎஃப் வந்து எப்பயுமே லாங்கில் இருப்பாங்க. ஒரு 25% வரைக்கும் அவங்க டெரிவேட்டிவ்ஸில் போயிட்டு பொசிஷன் எடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ரொம்ப சேஃபாகவும் இருக்காது, ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்கோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவோட செபி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வணக்கம், நான் விவேக் கார்வா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் உங்கள் மைண்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பிஎம்எஸ், ஏஐஎஃப், நிறைய இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மைண்டில் வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் செபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எஸ்ஐஎஃப்னு சொல்லி. இது வந்து நீங்கள் இவ்வளோ வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு யாருக்கு தெரியலையோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். எஸ்ஐஎஃப்னா என்னன்னு இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்ஐஎஃபோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகே, இது என்ன பண்ண போகுது, எதுக்கு இது கொண்டு வந்தாங்க, என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஸோ எஸ்ஐஎஃப் வந்து எதுக்கு வந்தது, ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவனும், ஒரு 5 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவனும் எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் போர்ட்ஃபோலியோ இருக்கும், சேம் என்ஏவி, சேம் ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் 5,000 போட்டாலும் சரி, 5 crores போட்டாலும் சரி, மேபி 5,000 போடுறவனோட நீட்ஸு, எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். 5 crores ஒருத்தர் வந்து போடுறாருன்னா அவரோட நீட்ஸு, எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ரைட்டா? அது ஒன்று. ஸோ ஆனால் இது வந்து ஒரு காமன் போர்ட்ஃபோலியோ. ஸோ அதனால தான் 5 crores போடுறவங்க வந்து சில பேர் ஏஐஎஃப், பிஎம்எஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இதுலேயும் ஒரு மிட் செக்மெண்ட் இருக்கு. 5,000 இல்லாமல் 5, 10 lakhs 20 lakhs 30 lakhs போடுறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக போர்ட்ஃபோலியோ வேணும், ஆர் எனக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோ வேணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து பிஎம்எஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் உங்களுக்கு வந்து விஷயம் தெரியும் என்னன்னா, 50 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து பண்ணும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம்னு எதுவுமே இல்லை, 5,000 லம்சம் வந்து நீங்கள் மினிமம் பண்ணும், அவ்வளோதான். ஸோ சில பேர் இப்போ என்ன பார்த்துருந்தாங்கன்னா, என்கிட்ட 50 lakhs இல்லை, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு வந்து வெறும் லாங் ஃபண்டு. லாங் ஃபண்ட்னா அவங்க வந்து ஷார்ட் போக மாட்டாங்க மார்க்கெட்டில். மியூச்சுவல் ஃபண்டு எப்பயுமே வெறும் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி இருந்தால் கொஞ்சம் கேஷ் வைப்பாங்க, ஆனால் 95% ஆஃப் த வேல்யூ எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்கும். பிஎம்எஸ்ல அந்த மாதிரி இல்லை. பிஎம்எஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து காஸ்ட்லியாக இருக்கா, அவங்க வந்து முழுசாக வித்துட்டு 100% கேஷ் கூட வைப்பாங்க சில பேர். அண்ட் சில பேர் வந்து ஷார்ட் கூட போவாங்க டெரிவேட்டிவ்ஸில். அண்ட் சில ஃபண்ட் வந்து மேபி சிச்சுவேஷன் பொறுத்து கேஷ் அண்ட் எக்விட்டிஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. செக்டரல் பெட் அடிக்கலாம், கொஞ்சம் அக்ரெசிவாக போகலாம். ஒரு பிஎம்எஸ் ஒரு மாதிரி. இப்போ என்னாச்சுன்னா, இந்த மிட் லெவல் செக்மெண்ட்டுக்கு வந்து அவங்க பிஎம்எஸ் போகணும்னு ஆசை, ஆனால் 50 lakhs அதிகம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால செபி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, எஸ்ஐஎஃப்னு ஒரு கான்செப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஐஎஃப்ல வந்து 10 lakhs தான் மினிமம். ஸோ இது வந்து ஒரு பிஎம்எஸ் மாதிரி ஹேண்டில் ஆகும். ஸோ வெறும் 10 lakhsல பிஎம்எஸ் மாதிரி ஹேண்டில் ஆகும். யார் வந்து எஸ்ஐஎஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னா, எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குன்னா அவங்க ஒரு எஸ்ஐஎஃப்காக ஒரு தனியாக வெர்டிகல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி அவங்க தான் இந்த எஸ்ஐஎஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒன்று. ஸோ இதோட என்ன அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து மினிமம் வெறும் 10 lakhs தான். ஸோ நீங்கள் வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் நீங்கள் கமிட் பண்ண தேவையில்ல, வெறும் 10 lakhsல நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டிஃபரன்சியேஷன்னா, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டும் பிஎம்எஸும். ஒரு
ஒரு கலந்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி ரெண்டுமே. எதுக்குன்னா 75% வந்து எஸ்ஐஎஃப் வந்து எப்பயுமே லாங்ல இருப்பாங்க. ஒரு 25% வரைக்கும் அவங்க டெரிவேட்டிவ்ஸ்ல போயிட்டு பொசிஷன் எடுக்கலாம். ஸோ எஸ்ஐஎஃப் வந்து மார்க்கெட் இன்னைக்கு காஸ்ட்லியா இருக்குன்னு தோணிச்சுன்னா 25% வரைக்கும் அவங்க வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல பொசிஷன் எடுக்கலாம். அதுவும் செபி பிரகாரம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ப்ரொடெக்டட் பொசிஷனு, கேபிட்டல் ஜீரோ ஆகக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பிஎம்எஸ் மாதிரி அக்ரெசிவ் இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ரொம்ப சேஃபாகவும் இருக்காது. ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்கோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவோட செபி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொன்று என்னன்னா, இதுக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தனியாக இருப்பாங்க அண்ட் அவங்க தான் இதை வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. நவ் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா கூடாதா, இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து 1 crore 2 crores ஏதாவது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் மேபி ஒரு 10 lakhsக்கு வந்து நீங்கள் சின்ன ரிஸ்க் தான், பெரிய ரிஸ்க் இல்லை. நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ சைஸில் 10 லட்சம் ரூபாய் கம்மினா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமராக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, இவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்குன்னா நீங்கள் வந்து பேசிக் மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக முதல்ல உள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து எஸ்ஐபிக்குள்ளே போகிறது பெட்டர். இதுக்குன்னா இதில் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ புது ப்ராடக்ட் இது. ஸோ புது ப்ராடக்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரியும் என்னென்ன எஸ்ஐஎஃப் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. ஸோ இவ்வளோ வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது இந்த எஸ்ஐஎஃப் நல்லா பண்ணுமோ அந்த எஸ்ஐஎஃப் நல்லா பண்ணுமோ. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்கன்னா நிறையா அதோட ஃபண்ட் மேனேஜர் யார், எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, எத்தனை வருஷமா இருக்கு, என்ன ஹோல்டிங், எல்லாமே எனக்கு வந்து மனப்பாடமாக தெரியும். ஆனால் எஸ்ஐஎஃப் வந்து புது ப்ராடக்ட். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்னு யாருக்கும் ஐடியா இப்போத்துக்கு இல்லை. ஸோ புதுசாக வரவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிஎம்எஸ்ல நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, விச் இஸ் மோர் அக்ரெசிவ் தென் எஸ்ஐஎஃப். ஸோ அவங்க வந்து ஒரு 10 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் இதில் வந்து பண்ணலாம். என்ன மாதிரி ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை, ஒரு வருஷமா ஜஸ்ட் 6 months கூட ஆகலைன்னு வைங்களேன். ஸோ இப்போத்துக்கு வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம், அதை வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஐடியா என்னன்னா மேபி பிஎம்எஸோட கம்மி, மியூச்சுவல் ஃபண்டோட ஜாஸ்தி, அங்கே எங்கேயாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து வெறும் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஒரு புது ப்ராடக்ட் ஃபார் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் வராதிங்க. பிஎம்எஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்போஜர் எடுக்கலாம். ஸோ பேலன்ஸ் எப்படி போகுது அது டைம் தான் சொல்லும். ரொம்ப நன்றி.